சுர்ஜித்துடைய அக்கா சுபாஷினி, இந்த பையன் கவின் என்கிற அந்த இளைஞனும் வந்து கிட்டத்தட்ட 2 பேருமே 10 வருடங்கள் ஸ்கூல்லேருந்து ஒன்றா பழகுறாங்க. கவினுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுமுகமங்கலம், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. அவங்க தூத்துக்குடியில் வந்து வேலை செய்யும்போது அந்த பொண்ணு இங்கேருந்து படித்த பொண்ணு, அங்கேருந்து பழக்கம். 7 வருஷமாக காதலிக்கிறாங்க. 2 பேருக்குமே 27 வயசு. நெருக்கமாக காதலிச்சிருக்காங்க, எல்லாம் இருந்திருக்கு. இதுக்கே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நேற்று அவங்க அம்மா போய் நான் பார்க்குறேன், அவங்க அம்மா சொல்கிறாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் போட்டு, நான் கட்டினா வந்து உங்கள் மகனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், தயவுசெய்து வந்து நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்கன்ற தகவலை அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்போயே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வேண்டாம், உங்கள் ஜாதி வேறு, எங்கள் ஜாதி வேறு, உங்கள் ஆட்கள் சும்மா விட மாட்டாங்கன்னு அவங்க அம்மாவே எச்சரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு கவினுடைய குடும்பம், கவின் வந்து இன்ஜினியர், ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு இதில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. மாதம் 60,000 ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறாரு. கவினுடைய குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலபுலங்கள் நிறையா இருக்கின்றன. நான் கேள்விப்பட்டபோது ஷாக்காக இருந்தது. 10 கோடி ரூபாய் கிட்ட அவங்களுக்கு நிலங்கள் இருக்குது. அவங்களுக்கும் அவங்க உடன்பிறந்த தம்பிமார்களுக்கும் 10 கோடி ரூபாய்க்கு நிலம் இருக்குது, நிலங்கள் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான சாஃப்ட்வேர் கம்பெனியில் அந்த பையனும் வேலை செய்கிறான். இப்படி இருந்து இந்த ஜாதி எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கு பாருங்கள்.